பேக் டு சவுத் டியூப். நம்ம திருப்பதி டூர்ல இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நைட் டூர் மாதிரி தான் பண்ண போறோம். திருப்பதி ஏழுமலையான் அந்த கோயிலை சுத்தி. இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம வந்து முடி எடுக்கிறது அதை பத்தி எல்லாமே நம்ம விரிவா பார்த்திருந்தோம், எந்தெந்த இடங்கள்ல முடி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது நம்ம அதை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு அந்த மண்டபத்துல குளிச்செடுத்து ஃப்ரெஷ் ஆயிட்டு திரும்ப நம்ம திருப்பதி கோயிலுக்கு வந்தோம். நைட்ல எப்படி இருக்கும் அப்படின்றத பாக்குறதுக்காகவே நம்ம வந்தோம். ஆக்சுவலி இந்த பிரம்மாண்டமான என்ட்ரன்ஸ் நமக்கு தெரியும், அந்த திருப்பதி கோயிலோட மேல் பகுதியில இந்த என்ட்ரன்ஸ் அப்படின்றத அமைஞ்சிட்டு இருக்கோம். திருப்பதி கோயில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்படியே அந்த உள்ளதான் அமைஞ்சிட்டு இருக்கும். ஒரு மலையோட உள்பகுதி மாதிரி தெரியும். சுத்தி பாத்தீங்கன்னா மலைகள் இருக்கும். ஆக்சுவலி பின்னாடி ஒரு பியூட்டிஃபுல்லான மலை இருக்கும். ஆக்சுவலி அந்த திருப்பதி கோயிலுக்கு பேக் சைட்ல ஒரு பியூட்டிஃபுல்லான மலை இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே தான் அந்த கோயில் அப்படின்றது அமைஞ்சிட்டு இருக்கும். அந்த ராஜ கோபுரம் பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். ஸோ நம்ம அதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஒரு வேற லெவல் ஃபீல் கிடைக்கும். ஆக்சுவலி அதுக்கு பின்னாடி இருக்க அந்த கோல்டன் ராஜகோபுரம் அது கூட நம்ம இங்க இருந்து பார்க்கும்போது ஆக்சுவலி சூப்பரா தெரியும். அந்த 3 கோபுரங்களா உங்களுக்கு தெரியும். முதல்ல ஒரு மெயின் கோபுரம், அதான் அந்த மெயின் என்ட்ரன்ஸ். அதுக்கு பின்னாடி இருக்க 2 சின்ன சின்ன கோபுரங்கள் அப்படின்றது எல்லாமே நம்ம இங்க இருந்து பியூட்டிஃபுல்லா வியூ பண்ணோம். அப்பவே மழை வந்துடுச்சு. ஆக்சுவலி ஸோ மழை வந்து ரொம்ப கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்கும்போது மக்கள் எல்லாருமே அங்கங்கே ஓட ஆரம்பிச்சாங்க. பட் அப்போ ரொம்ப எம்டியா அந்த திருப்பதி கோயிலையும் பார்க்க முடிஞ்சது. ஆக்சுவலி அதுவும் தனி ஃபீல் தான், ஏன்னா அவ்வளோ க்ரௌடடா இருக்கும். இப்போ வந்து நம்ம நைட் டைம்ல பார்த்திருந்தா கூட நீங்க வந்து ஒரு டே ஃபீல் தான் இருக்கு, ஏன்னா அந்த அளவு க்ரௌட் எப்பவுமே திருப்பதி கோயில இருந்துட்டு இருக்கும். அதுதான் அந்த திருப்பதி கோயிலோட ஏழுமலையானோட பியூட்டி, அதோட அழகு. ஏன்னா நீங்க என்னைக்குமே திருவிழாவா தான் இருக்கும் அந்த கோயிலை நம்ம பார்க்கும்போது. திருவிழா வந்து என்னைக்குமே இருந்துட்டு இருக்கும். ஆக்சுவலி அங்க ஏன்னா ஒரு நாள் 2 நாள் திருவிழா கிடையாது, வருடம் முழுவதுமே திருவிழா தான். ஸோ நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்க கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா ஆல்ரெடியே நம்ம நடந்து மேல வந்திருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய சுத்தி பார்த்தோம். ஸோ ரொம்ப டயர்டா இருந்தது ஆக்சுவலி அன்னைக்கு பொழுது, ஏன்னா ரொம்ப சுத்தி பார்த்ததுனால ரொம்ப டயர்ட் இருந்த ஃபீல்னால நம்ம அங்கேயே உட்கார்ந்தோம். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அந்த இடத்த ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல உட்கார்ந்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயில் பக்கத்துல சைட்ல போனோம்னா கோயிலுக்கு பேக் சைட்ல தான் உங்களுக்கு லட்டு கவுண்டர் அப்படின்றது இருக்கு. ஸோ லட்டு வாங்குற இடம். ஸோ நம்மளும் அங்க போயிட்டு லட்டு எல்லாம் வாங்க ஆரம்பிச்சோம். ரொம்ப கவுண்டர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப க்ரௌடடா இல்லை, ரொம்ப ஈஸியாக வாங்கிடலாம். சின்ன லட்டு அப்படிங்கிறது 50 ரூபாய், பெரிய லட்டு அப்படிங்கிறது 200 ரூபாய் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம சின்ன லட்டுலேயே ஒரு 10 லட்டு அந்த மாதிரி வாங்கிட்டோம். ஸோ முன்னாடி எல்லாம் லட்டு வாங்கும்போது கூட அதுலயும் லிமிடேஷன் வச்சிருந்தாங்க, ஒருத்தங்க இத்தனை லட்டு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போதைக்கு அந்த லிமிடேஷன்லாம் கிடையாது, ஒருத்தங்க எவ்வளவு லட்டு வேணாலும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி முன்னாடி நம்ம கீழே இருந்து நடந்து வரும்போது ஒரு ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் கொடுத்து அந்த டிக்கெட்டுக்கு கூட உங்களுக்கு ஒரு லட்டு ஃப்ரீயா கொடுப்பாங்க. பட் அதெல்லாமே இப்ப இல்லை, எதனால அதெல்லாம் கேன்சல் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ நீங்க ராஜகோபுரத்தை இப்ப க்ளோஸா பார்த்துட்டு இருப்பீங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு மண்டபம், சின்ன மண்டபம் இருக்கும். அதெல்லாம் நம்ம க்ளோஸ்ல பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பூஜைகள் எல்லாம் நைட்டு அங்கங்க நடந்துட்டு இருக்கும். ஸோ அவங்க தீச்சட்டி எல்லாம் எடுத்துட்டு இதோட அங்க இங்கே போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து கொஞ்ச நேரம் ரசிச்சோம். ஸோ அதுக்கப்புறம் முழு வீடியோ பாருங்க என்ன மாதிரி இங்க இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தொடர்ந்து அடுத்தது வந்து நம்ம டின்னர் சாப்பிட்றதுக்காக நம்ம போனோம். ஆக்சுவலி ஸோ அன்னப்பிரசாத சென்டருக்கு திரும்பவும் போனோம். அங்க டின்னர் எப்படி இருந்தது அப்படின்றது வந்து நமக்கு அடுத்த வீடியோல வருது. அந்த இது முடிஞ்சப்போ நம்ம தூங்குறதுக்கு ஸ்டே பண்ண போயிட்டோம். அதை வந்து இந்த லாஸ்ட்ல போட்டிருக்கேன் நான், எந்த இடத்துல நாங்க ஸ்டே பண்ணோம் அப்படின்றது. ஃப்ரீயாவே லாக்கர் எல்லாம் இருக்கும், ஃப்ரீயாவே ஸ்டே பண்ணோம். ஸோ அமேசிங்கா இருந்தது. ஒட்டுமொத்தமா பியூட்டிஃபுல்லான ட்ரிப்பு. அடுத்தது வந்து நம்ம டின்னர் அன்னப்பிரசாதம் அதை தான் நம்ம பார்க்க போறோம். டேக் கேர், தேங்க்யூ, பாய். இங்க தான் சைட்ல வரும். వాళ్ళందరినీ కూడా వినిర్జిత్య ఓడించి మనం గెలిచి తతస్సర్వే అభిషించామః ధర్మరాజం యుధిష్ఠిరం. ఆ పైన ధర్మరాజుని మనం రాజ్యాభిషిక్తుల్ని చేద్దాము. అక్కడ చూడండి, అభిషించామః, మనందరం కలిసి ధర్మరాజుని మళ్ళీ రాజ్యాభివృద్ధి చేద్దాము కలుపుకుంటున్నారు స్వామి. నేను మీ వెనకాలే ఉంటున్నారు, నేను ఎక్కడికి వెళ్ళట్లా.
జీవితాన్ని మోసగిస్తూ లాగేసుకుని నీ కర్మను పడు, మాకు సంబంధం లేదు, మాకు కావాల్సింది నీ దగ్గర ఉన్న సుఖం మాత్రమే, నీ ఐశ్వర్యం మాత్రమే, నీ దగ్గర ఉన్న బుద్ధి మాత్రమే, నీ దగ్గర ఉన్నటువంటి ధనం మాత్రమే, నీ భూమి మాత్రమే, అది నాకు కావాలి అని మంచివాళ్ళగా ఉంటుందో, నమ్మకస్తులుగా ఉంటుందో, మంచి మనుషులుగా చలామణి అవుతుందో మొక్కలు ఎడుతుందండి మిత్రులు నేను కదండి మీకు